निगमकल्पतरोर्गलितं फलं शुभमुखात् अमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरुः रसिका भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासां ततो जयम् उदीरयेत् एते शांसकला पुंसः कृष्णस्तु भगवान् स्वयं இந்திராரி வியாகுலம் லோகம் மிருடயந்தி யுகே யுகே. முன் சொல்லப்பட்டவர்கள் எல்லோரும் விராட் புருஷனின் சில அம்சங்களேயாம். கிருஷ்ணரோவெனில் தானே பகவான் அம்சி என்றதாம். அப்படிப்பட்டவர் ஒவ்வொரு யுகத்திலும் இந்திரனுடைய சத்ருக்களால் பீடிக்கப்பட்ட உலகத்தை காப்பாற்றுகிறார். ஜென்மகுஹ்யம் பகவதோ எத்தத் பிரியதோ நரஹா சாயம் பிராதர்கிருணன் பக்தியா து துக்க கிரமாத் விமுச்சதே. எந்த மனிதன் பரிசுத்தனாய் காலையிலும் மாலையிலும் இறைவனது இந்த பரம ரகசியமான ஸ்ரீ பகவானது அவதாரத்தை பக்தி ஸ்ரத்தையோடு சொல்கிறானோ அவன் கஷ்டங்கள் பலவற்றிலிருந்து விடுபடுகிறான். ஏதத் ரூபம் பகவதோ ஹ ரூபஸ்ய சித்தாத்மனஹ மாயாகுணேர் விரச்சிதம் மகாதாதாதிபிராத்மனி. உருவமற்றவரும் சித் ஸ்வரூபமான ஜீவனுக்கு இந்த உருவம் ஸ்தூல பிரபஞ்சம். பகவானான இறைவனது மாயாகுணஸ்வரூபமான மகத் அகங்காராதிகளால் உண்டாக்கப்பட்டு ஆத்மஸ்தானத்தில் பகவானிடத்திலேயே உண்டாக்கப்பட்டது. யதா நபசி மேகௌகோ ரேணுர்வா பார்த்திவோ அனிலே ஏவம் திருஷ்டி திஷ்யத்வம் மவாரோபித மபுத்திபிஹி. எவ்வாறு ஆகாயத்தில் மேகக்கூட்டங்கள் உள்ளவனவாகவும் காற்றில் பூமியுள்ள பொடிப்படலம் உள்ளதாகவும் எண்ணப்படுகிறதோ புத்தி அற்றவர்களால் இவ்வாறு பரம ஆத்மாவினிடத்தில் ஷரீரமானது ஆரோபிக்கப்பட்டது. அத்தப்புறம் யதவ்யக்தம் அவ்யூட குணவியூஹிதம் அதிருஷ்டாஸ்ருத வஸ்துத்வாத் சஜ்ஜீவோ யத் புனர்பவஹ. இந்த ஸ்தூல ரூபத்தை காட்டிலும் வேறானது பார்க்கப்படாததும் கேட்கப்படாததும் வஸ்து சத்தா சுரூபமானதும் கர சரணாதிகளில் இல்லாததும் பிருத்திவியாதிகளில் செய்யப்பட்டதும் அதிசூக்ஷ்மமாகவும் யாதொரு சூக்ஷ்ம சரீரம் உண்டோ யாதொரு சூக்ஷ்ம சரீரத்திலிருந்து மறுபடி உற்பத்தி உண்டாகிறதோ அதுவே ஜீவோபாதியாக கல்பிக்கப்படுகிறது. யத்ரேமே சதசத்ரூபே பிரதிஷ்யித்யே ஸ்வசம்விதா அவித்யா ஆத்மனீகிருதே இதி தத்பிரம்ம தர்சனம். எப்பொழுது இந்த ஸ்தூல சூக்ஷ்மங்களான ரூபங்கள் அறியாமையால் ஆத்மாவில் கற்பிக்கப்பட்டவை என்ற காரணத்தால் நன்கு ஏற்பட்ட சுரூப ஞானத்தால் தடுக்கப்படுதுகள் ஆகிறதோ அப்பொழுது ஜீவன் ஞானஸ்வரூபமான பிரம்மமாகவே ஆகிறான். யத்யேஷோ பரதா தேவி மாயா வைசாரதி மதி சம்பன்ன ஏவேதிர் விதுர் மகிம்னி ஸ்வமஹீயதே. சர்வஜனான ஈஸ்வரனுடையதும் சம்சார சக்கரத்தினால் விளையாடுகின்றதுமான இந்த மாயை வித்யாரூபமாக எப்பொழுது பரிணாமத்தை அடைகிறதோ அப்பொழுது ஜீவ பிரம்ம சுரூபத்தை அடைந்ததாய் தனது பரமானந்த சுரூபத்தில் விளங்குகின்றான் என்று பெரியோர் கூறுகின்றனர். மதனபால கோபால ராதே கிருஷ்ணா பிரபு. ஏவம் ஜன்மானி கர்மாணி ஹ்ய கர்த்துர் அஜன்யசா வர்ணயந்தி ஸ்ம கவயோ வேதகுஹ்யானி ஹிருத்பதே. இவ்வாறு பிறப்பே இல்லாதவரும் சர்வ ஜீவனுக்கும் அந்தர்யாமியுமான ஜென்மாக்களையும் எந்தவித வியாபாரமும் இல்லாதவருக்கு வியாபாரங்களையும் கவிகள்
வேதத்தில் ரகசியமாக கூறப்பட்டவைகளாக வர்ணிக்கின்றனர். சவா இதம் விஸ்வம் மோகலீலஹா சுஜன் வத்யந்தி ந சஜ்ஜதே அஸ்மின் பூதேஷு சாந்தர்ஹித ஆத்மதந்திர ஷாட்வார்கிகம் ஜிக்ரதி ஷட்குணேசஹா. வியர்த்தமில்லாத லீலையை உடைய அந்த சர்வேஸ்வரனே இவ்வுலகத்தை சிருஷ்டிக்கின்றார், ரட்சிக்கிறார், அழிக்கிறார். சுதந்திரனான அவர் இவ்வுலகில் பற்றுதல் அடைவதில்லை. ஆன்மாக்களிடத்தில் மறைந்தவனாய்க்கொண்டு 6 வகை இந்திரியங்களுக்கு ஈஸ்வரனாய் இருந்தபோதிலும் அவர் அந்த இந்திரிய விஷயத்தை, வாசனையை முகருவது போல் முகர்கின்றான். இவர் அவைகளில் பற்றுதலை அடைவதில்லை என்பதாம். ந சாஸ்ய கஸ்மின் நிபுணேன தாதுர் வைதி ஜந்து குமனீஷ ஊதிஹி நாமானி ரூபாணி மனோவசோபி சந்தந்த்வோ நடச்சாரியம் இவாக்ஞா. கெட்ட புத்தி உடைய எந்த மனிதனும் தர்க்காதி சாஸ்திர பாண்டியத்தினால் மனதினாலும் வாக்கினாலும் முறையே உருவங்களையும் பெயர்களையும் விஸ்தாரப்படுத்துகின்ற அந்த இறைவனது லீலைகளை அறிவில்லாதவன் நாட்டிய கௌசலத்தை எவ்வாறு அறிவதில்லையோ அதுபோல அறிவதே இல்லை. ச வேத தாது பதவீம் பரஸ்ய துரந்த வீரியஸ்ய ரதாங்கபானே யோக மாயையா சந்தத்யானுவிருத்தியா பஜேத நத்பத சரோஜகந்தம். எவனொருவன் கபடமில்லாததும் இடைவிடாததுமான திரும்ப திரும்ப அனுவிருத்தியால் அந்த இறைவனது பாத கமலங்களின் வாசனையை சேவிக்கின்றானோ அவன் பகவானையும் பரபிரம்மஸ்வரூபத்தையும் அதிகமான வீரியத்தையும் அடையவனுமாயுள்ள ஸ்ரீ சக்கரபாணியின் சுரூபத்தை அறிகின்றான். அதேகதன்யா பகவந்த யுத்தம் யத் வாசுதேவே அகில லோகநாதே குர்வந்தி சர்வாத்மகம் ஆத்மபாவம் ந யத்ர பூயஹா பரிவக்த உக்ரஹா. எல்லா உலகிற்கும் சரண்யனான வாசுதேவனிடத்தில் இவ்வாறாக உள்ள கேள்விகளால் ஏகாந்தமான ஆத்மபாவத்தையும் சர்வ யஜ்ஞர்களான நீங்கள் செய்கின்றீர்களோ இவ்வுலகில் அது காரணமாக நீங்கள் யாவரும் கிருதத்தராகிறீர்கள். எந்த ஆத்மதத்துவம் ஏற்பட்ட அளவில் மறுபடியும் பயங்கரமான ஜனன மரணாதி சுழல்கள் இல்லை. இதம் பாகவதம் நாம புராணம் பிரம்மசம்ஹிதம் உத்தமஸ்லோகச்சரிதம் சகார பகவான் ரிஷிஹி நிஸ்ரேயசலோகஸ்ய தன்யம் ஸ்வஸ்தயனம் மகது. புண்ணிய புருஷரது சரிதத்தை உடையதும் வேத துல்லியமானதும் மிகவும் புகழத்தக்கதும் மங்களகரமான உண்டாகக்கூடியதும் விஸ்தாரமானதுமான ஸ்ரீமத் பாகவதம் என்ற இந்த புராணத்தை பகவத் சொரூபரான வியாசர் என்ற மகரிஷி உலக க்ஷேமத்திற்காகச் செய்தார். ததிதம் கிராஹயாமாச சுதமாத்வதாம் வரம் சர்வவேதேதி ஹாசானாம் சாரம் சாரம் சமுத்ருதம். எல்லா வேதங்கள், இதிகாசங்கள் இவைகளின் கடைந்து எடுக்கப்பட்ட மிகவும் சாரமாய் உள்ள இந்த பாகவதத்தை ஆத்ம ஞானிகள் சிரேஷ்டரான சுகருக்கு கற்பித்தார்கள். மதனபாலகோபாலா. சது சம்ஸ்ராவயாமாச மகாராஜம் பரீட்சிதம் பிராயோ உபவிஷ்டம் கங்காயாம் பரிதம் பரமரிஷிபிகி. அந்த சுகரோவனின் மகரிஷிகளால் சூழப்பட்டவராயும் கங்கை கரையில் பிராயோபவேச விரதம் உடையவருமான பரீட்சித் என்ற அரசனை கேட்கும்படி செய்தார். கிருஷ்ணே ஸ்வதாமோ பகதே தர்மஜானாதிபிஸ்ஸஹ கலௌ நஷ்டத்ருஷாமேஷே புராணார்க்கோ அதுநோதிதா. அறுவகை ஐஸ்வர்யங்களோடு ஸ்ரீ கிருஷ்ணர் தனது இருப்பிடமான வைகுண்டத்தை அடைந்த அளவில் இந்த கலியுகத்தில் இழந்த பார்வையை உடைய மக்களுக்கு இப்பொழுது பார்வையை கொடுப்பதற்கு இந்த பாகவதம் என்ற சூரியன் உதித்தது. தத்ர
कीर्तयतो विप्रा विप्रऋषेत् पूरि तेजसः अहं चात्यात्मकं तत्र निविष्टस्तद् अनुग्रहात् सो अहं श्रावयिष्यामि யதாதீதம் யதாமதி. ஏ பிராமணோத்தமர்களே, அந்த சபையில் ஸ்ரீமத் பாகவதத்தை சொல்லுகின்றவரும் அதிக தேஜஸ்ஸை உடையவரும் அந்த பிரம்மரிஷியமிருந்து அதே சபையில் அப்படிப்பட்ட நான் எவ்வாறு அறிந்தேனோ எந்த புத்திக்கு ஏற்றவாறு உங்களையும் நான் கேட்கும்படி செய்கின்றேன். உட்கார்ந்து கொண்டு நானும் அவரது அனுக்கிரகத்தால் அறிந்தவனாய் இருக்கின்றேன். இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே பிரதமஸ்கந்தே நைமிஷயோபாக்யான த்ரிதீயோऽध्यायः अथ चतुर्थोऽध्यायः. व्यासोवाच इति ब्रुवाणं संस्तूय मुनीनां दीर्घस्त्रीणां सत्रीणां वृत्तकुलपतिसुतं बह्वृश्च शौनको அப்ரவீத். இவ்வாறு சொல்லிய சூத மகரிஷியை ஸ்தோத்திரங்கள் செய்து ரிக்வேதியும் தீர்க்க சத்திரம் என்ற யாகம் செய்த மகர்ஷிகளுக்கெல்லாம் முக்கியமானவரும் பெரியோராயும் உள்ள சௌனகர் என்பவர் சொன்னார். சௌனகோ வாச்சா சூத மகாபாகா வதனோ வததாம் வரஹா கதாம் பாகவதீம் புண்ணியாம் யதாக பகவான் சுகஹா. ஏ சூத மகரிஷே, பெரும் பாக்கியத்தை உடையவரே, நன்கு சொல்கிறவர்களில் சிறந்தவரே, எந்த கதையை ஸ்ரீ பகவானான சுகர் சொன்னாரோ அந்த புண்ணியத்தை தரத்தக்க இறைவனான வாசுதேவனின் கதையை எங்கள் பொருட்டு நீர் சொல்வீராக. கஸ்மின் யுகே பிரகிருத்தேயம் ஸ்தானேவா கேன ஹேதுனா குத சஞ்சோதித கிருஷ்ண கிருதவான் சம்ஹிதாம் முனிஹி. எந்த யுகத்தில் இக்கதை நடந்தது, எந்த இடத்தில் ஏற்பட்டது, யாது காரணத்தால் ஏற்பட்டது, யாது காரணம் கொண்டு தூண்டப்பட்டவராய் மகரிஷியான வியாச பகவான் இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை செய்தார். தஸ்ய புத்ரோ மகாயோகி சமத்ருங் நிர்விகல்பகா ஏகாந்தம் மதிருநித்ரோ கூட்ட மூட்டே இவே யதேஹா. அந்த வியாச பகவானின் புத்திரரான சுகரோயனில் பெரிய யோக சித்தியை உடையவர், பிரம்மத்தை சாட்சாத்கரித்தவர், வேத ஞானமற்றவர், ஏகாகிரமான சித்தத்தை உடையவர், அவித்யை என்பதே சிறிதும் அற்றவர், மிகவும் அறிந்தவராலே தெரிந்து படத்தக்கவர், அறிவிலியைப் போன்று காணப்படுகின்றார். திருஷ்டுவானுயாந்தம் ரிஷிமாத்மஜ மப்யநக்னம் தேவ்யோ ஹ்ரியா பரிததுர்ன சுதஸ்ய சித்திரம் தத்வீக்ஷ்ய பிரச்ரதி முனோ ஜகதுஸ்த்வாஸ்திதி ஸ்திரீ பும்பிதா நது சுதஸ்ய விவிக்த திருஷ்டே. பிள்ளையை பின்தொடர்ந்து செல்லுகின்ற வியாச மகரிஷியை பார்த்து வியாசர் ஆடை உடுத்தியவராய் இருந்தபோதிலும் நீராடும் அப்சரச ஸ்திரீகள் வெட்கத்தால் ஆடைகளை உடுத்திக் கொண்டனர். அம்மணமாக உள்ள சுகர் சென்றபொழுது அவர் அவ்வாறு உடுத்திக் கொள்ளவில்லை. அந்த வேடிக்கையை பார்த்து வியாசர் கேட்கிற வரையில் சொன்னார்கள். கிழவராக தங்களுக்கு ஸ்திரீ புமான் என்ற வேதமானது உள்ளது. ஒரே மனப்பான்மையுடைய உள்ள உமது பிள்ளைக்கோயெனில் அந்த பேதமானது ஒரு சிறிதும் இல்லை. கதாம லக்ஷிதா பௌரை சம்பிராப்தா குருஜாங்கலான் உன்மத்த மூக ஜடவது விசரன் கஜசாக்வயே. குரு ஜாங்கலம் என்ற தேசங்கள் அடைந்தவராய் அஸ்தினாபுரத்தில் பைத்தியம் போன்றும் ஊமை போன்றும் ஒன்றும் தெரியாதவர் போன்றும் சஞ்சரிக்கின்றவராய் கொண்டு பட்டணத்து ஜனங்களால் எவ்வாறு இவர் சுகர் என்று தெரிந்து கொள்ளப்பட்டார்? கதம் வா பாண்டவே யஸ்ய ராஜரிஷேர் முனினா சஹா சம்வாதா சமபுத்தாதா யத்ரேஷா சாத்வதி ஸ்ருதி. ஏ பெரியோனே, பாண்டு வம்சத்தினான ராஜரிஷியான பரீட்சித்திற்கு இந்த சுக மகரிஷியோடு கூட
எந்த சம்வாதத்தில் பகவத் சம்பந்தமான சம்மிதையானது உண்டாயிற்றோ அந்த பரீட்சித்து கேட்ட சுகாச்சாரியர் சொல்லும் ரூபமான சம்பாஷணை எவ்வாறு ஏற்பட்டது? ச கோதோ ஹனமாத்திரம் ஹி கிருஹேஷு கிருஹமேதினாம் அவேக்ஷதே மகாபாக ஸ்தீர்குர்வ வம்சதா ஆசிரமம். மகாபாக்யவானான அந்த சுகர் இல்லறத்தில் உள்ளவர்களுடைய வீடுகளில் அவர்களது ஆசிரமத்தை புனிதமாகச் செய்பவராய் எவ்வளவு நேரத்தில் பசு கறக்கப்படுமோ அவ்வளவு நேரம் மட்டுமே எதிர்பார்ப்பார் அல்லவா? அபிமன்யு சுதம் சுத பிராகுர் பாகவதோத்தமம் தஸ்ய ஜன்ம மகாச்சார்யம் கர்மாணீச்ச கிருஹீணீதா. ஏ சூத மகரிஷியே, அபிமன்யுவின் புத்திரனான பரீட்சித்தை பகவத் பக்தர்களுள் சிரேஷ்டனாகச் சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட மகாபுருஷனுடைய பெரிதும் ஆச்சரியத்தை விளைவிக்கும் பிறப்பையும் அவரது வீரச் செயலையும் எங்கள் பொருட்டு சொல்வீராக. மதனபால கோபாலா. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ராதே கிருஷ்ண.